பீங்கதா இதையா பிள்ளைங்க வந்தால் பிக்கலாம்னு பார்த்தா நம்ம தோட்டத்தில் கொய்யாக்காய் இன்னைக்கு அது பிக்க அதையும் பிச்சிருங்க அதையும் வச்சுருக்கீங்க. அது பிக்க வேண்டாம், இதை பிக்கலாம். பீங்கம்மா அதே அந்த காயும் இது ரொம்ப வரக்காயாக இருக்குல்ல, நீ சுட்டு பாரு பார்க்குறோம். இது இருக்கட்டும், அப்புறமா வச்சுக்கலாம். வேறு எதாவது இருக்குதா பாருங்க. வேறு இருக்காது. இப்போ தான் திடீர்னு டக்கு டக்குன்னு பெருசாக இருக்குது. நல்லா ஆனால் பெருசாக தான் வருது. இங்கேருந்து எந்திரிக்குதுடா, தெரியறது இல்லைடா. இப்போ பெருசானா தான் தெரியுது. காஞ்சிருச்சு. இது தொங்கும், நல்லா தெரியும். பந்தல் என்ன கொஞ்சம் பெருசு பண்ணி போகணும். அடியில் நாம் பூந்து பறிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே தொங்கும். அப்படியா இருக்குது பந்தல். இது பந்தலே போடல, பிஞ்சு இந்த கீழே இருந்தது. அது என்ன வந்து பெருசு. இடி விதை அங்கேருந்து துணி துணி போட்டு இதில் வருது. ஏதோ ஒழுங்காக வச்சு தோட்டத்தில் சும்மா ஒரு 4 செடி வச்சுருந்தோம். அதில் இருந்த தக்காளிகளையே பறிக்கலாம் அப்படின்ட்டு பழுத்து இருந்தது. இது கொஞ்சம் சிவப்பாயிடுச்சு, பழுத்துக்கும். திருப்பி வச்சா ரொம்ப காயாக இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் பழமாக இருக்கிறதா அது இது சகப்பாக தெரியும் கொஞ்சம். அதெல்லாம் பறிச்சிட்டோம். கொஞ்சம் ஏற்றி கட்டணும் போல இருக்குது. ஆமாம், தக்காளி செடியே ஏற்றி தான் கட்டணும். மண்ணில் படுத்துட்டா அது மண்ணாயிடும், அரிச்சிடும், பூச்சி பிடிச்சிக்கும். தக்காளி செடியே குச்சி நடுவாங்கல்ல, தக்காளி நம்ம எது இது பண்ணாமல் மிளகா பறிச்சிட்டேன். இப்படி இருந்தாவே செவந்துக்குச்சு இல்லை, செவந்துட்டாவே அது போய் பழுத்துரும். வீட்டில் கொண்டு போய் வச்சாவே முள்ளடா ரொம்ப இதுவாக இருக்குது. உடைக்க தான் வேணுமா இருக்குது. அதோட கிளப்பாறு நிறைய இருக்கும். இது இலை பழுத்துருச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் அது அந்த ஒன்று மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, மற்ற இலை பழுத்துருச்சு. அது பாசாக்கீரை இலை மொத்தமாக இருக்குது. இதே மாதிரி வளவலான்னு இதே மாதிரி தான் அதுவும் இருக்குது. மொத்தமாக வளவலான்னு இருக்குது இலை. இந்தாங்க, அது சிறுது, அதுலேயே அது ஒரு வெரைட்டி போல் இல்லை. இதுக்கு அப்படி தான் பூ வரும். பனிப்படுற ஈரமாக இருக்குது. இங்கே மூக்கரட்டை காட்டு பார்ப்போம். உங்களை வீடியோ எடுத்துக்கிறேன். இது மூக்கரட்டையிலே இது பச்சை, இது பச்சை கலரு. இது பாரு இலை எப்படி இருக்குது. அதே மாதிரி ப்ளூ வயலட் பூ வருது பார்த்தியா. இதுவும் மூக்கரட்டை தான். இது பார்த்திங்கன்னா இலை இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு வகை. இது பச்சை கலர் மூக்கரட்டையிலையா, சகப்பும் இருக்குது. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. முடக்கத்தான் கீரை தானே அது? ஆமாம், இது என்னது பண்ண? ஆமாம், இழுக்க முடியல இந்த கையில். அப்படியே இழுங்க. இல்லை இல்லை, கமான். இது தனியாக நமக்கு கொஞ்சம் பீன்ஸு, 3 கொய்யாப்பழம், கொஞ்சம் வரமிளகா, இது அப்புறம் கொஞ்சம் தக்காளி, அப்புறம் இப்போ நம்ம இந்த மூக்கிரட்டை கீரையை பிச்சு இருக்கிறோம். இந்த அதுலேயே பச்சை கலரு. அப்புறம் தோசைக்கு முடக்கத்தான் பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம ஃபார்மில் அறுவடை. இதை நம்ம சமைச்சி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
அவ்வளோதான், நம்ம கிளம்ப போகிறோம். தோட்டத்துக்கு வந்து தண்ணி விட்டாச்சு, அறுவடையும் பண்ணியாச்சு. கடைசியாக இந்த டபுள் பீன்ஸ் செடிக்கு பந்தல் போடுற வேலை மட்டும் மிச்சம் இருந்தது, அதையும் பந்தல் போட்டு முடித்தாச்சு. ஸோ அவ்வளோதான், நாங்கள் இன்றைக்கி கிளம்பியாச்சு.